ரிஷி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தேர்தல் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் எப்படின்றத பற்றி ஒரு சின்ன கலந்துரையாடல். வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ தேர்தல் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல இது வரைக்கும் 3 அணிகள் தான் தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திப்பாங்க. 4வது டீம் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக நிற்பாங்க. ஆனால் இந்த டைம் 4 டீம் தேர்தலை சந்திப்பாங்க. 4 டீமே ஓரளவு வலுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் மக்கள் இன்னும் ஒரு குழப்ப நிலையிலே இருக்க மாதிரியே தெரியுது. ஏன்னா இப்போ திமுக நல்லா வலுவான கூட்டணியா இருக்கு, அதோடைய அடிப்படையில் கணக்கு பண்ணி பார்த்தா அதுதான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன அடிப்படையில இதெல்லாம் மக்கள் பேசுறாங்க, இல்லை அது உண்மைதானா? குழப்பம் தேர்தல் வரைக்கும் நம்ம மக்கள் அரசியல்வாதிகளை ஏமாத்துறதுக்காக குழப்பமா இருக்கிற மாதிரி சொல்லுவாங்களே தவிர உண்மையில அவங்க தெளிவா இருக்காங்க. நீங்க திமுக பலமா இருக்கிறது பேச்சளவுலையும் ஏட்டளவுலையும் தான் பலமா இருக்கு. ரியாலிட்டிக்குல பலமா இருக்காங்க, கண்டிப்பா இல்லைன்னு சொல்லலாம். அதே அளவு அவங்களுக்கு எதிர்த்தரப்பும் பலமாக தான் இருக்கிறாங்க. இல்லை, களத்துல அப்படி தெரியலையே. இல்லை, கண்டிப்பா போக போக தெரியும். இப்ப எல்லாமே தனித்தனியா இருந்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை இல்லை. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவும் பிஜேபியும் மட்டும்தான் இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா விஜய் தனியாக இருக்காரு, சீமான் தனியாக இருக்காரு. ஒன்றுமே கூட்டணி விஜயோட தலைமையில் யார் போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு தெளிவான முடிவு எடுக்கல. ஒன்றுமே பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், தேசிய முற்போக்கு கழகமாக இருக்கட்டும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், ஓபிஎஸ்பிமா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இப்போ தோதை நிலைமைக்கு நடுநிலை தான் வகிக்கிறாங்களே தவிர எந்த அணிக்கும் இன்னும் போகலை. அவங்க இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அவங்க எல்லாருமே விஜய் தலைமையில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். விஜய் தலைமையில இவங்க போயிட்டாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது இடத்துக்கு வந்துடும். முடிஞ்சா திமுகவுக்கே இவங்க டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். விஜய் தலைமையில கண்டிப்பா கூட்டணி அமையும் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க கண்டிப்பா அமைத்தான் போகுது. விஜய் தலைமையில ஒரு கூட்டணி, சீமான் தலைமையில ஒரு கூட்டணி. சீமான் தலைமையில கூட்டணின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் தலைமையில தான் நிற்பாரு. அவர்கிட்ட யாரும் போறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. விஜய் தலைமையில ஒரு கூட்டணி கண்டிப்பா அமையும். இல்ல, மக்கள்கிட்ட என்ன அவர் எவ்வளவு ஓட்டு வாங்கி வச்சிருக்கேன், என்ன ஏதுன்னு எதுவுமே இந்த தேர்தலை பார்க்கல, சந்திக்கல, எவ்வளவு ஓட்டு சதவீதமே இருக்குன்னு தெரியல. பல வருஷமா 20 வருஷம் 21 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் கட்சிக்காரங்களாம் என்ன நம்பிக்கையில அவங்ககிட்ட வந்து சேருவாங்க? சரி, இதுல நம்ம வரலாறு மையமா வச்சு பேச முடியாது. ஏன்னா வரலாற்றை மாற்றி போடுறவங்க தான் தலைவன். உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே இன்னைக்கு நீங்க சொல்ற அதே திமுக தான் டெபாசிட் போச்சு, 3வது இடத்துக்கு போச்சு. அன்னைக்கு இருந்த கலவர நேரம் இப்பவுமே இன்னைக்கு மக்கள் மத்தியில திமுக மேல எந்த அளவுக்கு திமுக ஓரளவுக்கு மக்களுக்கான நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்களோ அதே அளவுக்கு திமுக மேல கோபமும் மக்கள் கிட்ட இருக்கு. இன்னைக்கு நீங்க எந்த விஷயத்தான் திமுக மேல குற்றம் சொல்றீங்களோ அதே விஷயம் எடப்பாடி மேலையும் குற்றம் சொல்லலாம். ஏன்னா 10 வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்கல்ல. இன்னைக்கு எடப்பாடி நெல் மேல கூரை போடலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போய் தஞ்சாவூர்ல ஆய்வு நடத்தியிருக்காரு. ஏன் அவங்க ஆட்சியில பண்ணல? கூரை நேற்று கூரை போட தேவையில்லை, போன 5 வருஷத்துக்கு முன்னாடி கூரை போட்டிருக்கலாங்க. இப்போ சென்னையில மழை நீர் தேங்குதுங்கிறாங்க. மதுரையில ஒரு 1/2 மணி நேரம் மழை பெஞ்சா ஒட்டுமொத்த மதுரையிலையும் மிதக்குதுங்கிறாங்க. ஏன் அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி திமுகவே செய்யணும்னு கட்டாயம் இருக்கா? 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செஞ்சிருக்கலாம்ல. அப்ப அவங்களும் செய்யல, இவங்களும் செய்யல, மாறி மாறி 5 வருஷம் நம்ம எல்லாருமே நீங்க நல்லா கவனிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 வருஷம் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களும் அத்தனை பேர் சேர்ந்து அடிப்போம். அவங்க வேணாம், கலைஞரா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், கலைஞர் ஆட்சியில் இருக்கிறப்ப திமுக ஆட்சியை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு நினைப்போம். எல்லாரும் ஒரு கூட்டணியை சேர்ந்து அதிமுக ஆட்சிக்கு இருப்பாங்க. கடைசியில அதிமுக ஆட்சியில அதே தான் நடக்கும். அதே ஊழல் நடக்கும், அதே அராஜகம் நடக்கும், அதே அட்டுறுதி நடக்கும், அதே அத்துமீறல் நடக்கும். மறுபடியும் இவங்க 5 வருஷம் இவங்க வேணாம் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு போவாங்க. இதுக்கு மாற்றே கிடையாது. அப்ப ரெண்டு கட்சியுமே ஒரு குட்டையில ஊர்ன மட்டைகள் தான் நீங்க சொல்ல வர்றீங்க சார். அதாவது பொதுவா அப்படி சட்டுன்னு தூக்கி எறிஞ்சு சொல்லிட முடியாது. 2 கட்சி ஆட்சி காலத்திலயுமே நல்லதும் நடந்திருக்கு, சில மோசமான விஷயங்களும் நடந்திருக்கு. ஆனா இப்ப உள்ள தலைமுறைகள் பாத்தீங்கன்னா, அதாவது 90 கிட்ஸா இருக்கட்டும், 2K கிட்ஸா இருக்கட்டும், இப்ப அதுக்கு போல ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு வந்துட்டாங்க. 2010க்கு மேல பிறந்தவங்க. அதனால இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் எதிர்பார்க்கிறாங்க. அந்த மாற்றத்துக்கு சரியான ஒரு தலைவரும் அவங்க தலைமையில ஒரு நல்ல கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த தேர்தலில் தமிழ்நாடு அரசியல் ஒரு பெரும் மாற்றத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. வர 2026 தேர்தல்
மக்களுடைய இன்னும் பாத்தீங்கன்னா திமுகவுடைய அவங்களுடைய நலத்திட்ட உதவிகள் சொல்லி பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ரீச் பண்ணல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒருவேளை அந்த கட்சிக்காரங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலையா, இல்ல மக்களுக்கு வந்து அது தெரியாம போச்சா? ஏன்னா எவ்வளவோ திட்டங்கள் அவங்களே சொன்னாங்க. இந்த நாங்க மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இலவச வசனம் கொடுக்குறோம், பஸ் பாஸ் வசனம் கொடுக்குறோம், அப்படி அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய ஏழை பிள்ளைகளுக்கு காலேஜ் பிள்ளைகளுக்குலாம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து அந்த இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலையே. சார், தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறக்கான காரணம் அதுல எல்லாமே நல்ல திட்டம் தான். ஆனா என்ன பிரச்சனைனா மக்களோட வந்து பொருளாதார ரீதியா அவங்களோட வருமானம் உயர்ந்துருச்சு. அதனால இப்ப நீங்க கொடுக்குற 1000 ரூபாயோ அந்த பஸ் பாஸ வந்து பயன்படுது, நம்ம இல்லைன்னு சொல்லி சிறுபெரும்பும் யூஸ் ஆகத்தான் செய்யுது. ஆனா அது வந்து மக்களுக்கு வந்து பெருசா தெரியல. நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருந்தீங்கன்னா அன்னைக்கு அது பெரிய விஷயம். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நீங்க 1000 ரூபாயும் பெண்கள் அக்கௌண்ட்ல போடுறீங்க, ஆண்கள்கிட்ட இருந்து டெய்லி 200 ரூபாய் பிடிங்கிடுறீங்க. 80% ஆண்கள் வந்து டெய்லி குடிக்கிறாங்க. இன்னொரு பிரச்சனை, 1000 ரூபாய் மாசத்துக்கு ஒரு டைம் போடுறீங்க. பைக்ல போறவனை மறிச்சு டெய்லி 1000 ரூபாய் பிடிங்கிடுறீங்க. அது போன ஆட்சியில தான் செஞ்சாங்க, போன ஆட்சியில குடிக்கத்தான் செஞ்சாங்க. கண்டிப்பா போன ஆட்சியில 100 ரூபாய் தான் பண்ணாங்க. கடைசி காலகட்டத்துல இல்ல, இப்பதான் இந்த ஒரு 2 வருஷமா தான் 1000 ரூபாய் இருக்கு. அந்த 100 ரூபாய் இப்ப நான் என்ன சொல்றேன்னா அது விதிமீறல் தான், நம்ம இல்லைன்னு சொல்றோம். ஆனா என்னன்னா சரிக்கு சரியா போயிருது. நீங்க மாசத்துக்கு ஒரு டைம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு எங்கிட்ட டெய்லி 1000 ரூபாய் கொடுக்குறீங்கல்ல. இப்ப நீங்க நான் தப்பு செய்யறேன், எனக்கு நீங்க ஃபைன் போடுறீங்க, நீங்க ரோடு போடலாம், உங்களுக்கு யார் ஃபைன் போடுறது சொல்லுங்க? 60 வருஷமா திமுகவும் அதிமுகவும் தான் ஆட்சி செய்றீங்க. ஒரு ரோடு உங்களால போட முடியலையே, நான் உங்ககிட்ட 1000 ரூபாய் கேட்கலாம் சொல்லுங்க? நீங்க நான் என்ன கேட்கறேன்னா, எனக்கு வருஷத்துக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கொடுக்குறீங்க. அந்த 12,000 வச்சு என்ன பண்ண முடியும்? 1 கிராம் தங்கத்தோட விலை நீங்க 12,000 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஒரு லோடு மணல், உங்களால அரிசியை இலவசமா கொடுக்க முடியுது, ஒரு லோடு மணலை இலவசமா கொடுக்க முடியுமா? முடியாது. முடியாது சார், மணல் வேணாம், அதை விட்டுருங்க. பாத்ரூம், பஸ் ஸ்டாண்ட்ல பாத்ரூம் உங்களால இலவசமா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன் முடியல? ஏன்னா நீங்க அதுல இருந்து கொள்ளையடிக்கிறீங்க, கமிஷன் வாங்குறீங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு வந்து இந்த இலவசங்கள் இலவசம் வந்து கல்வி இலவசமா கொடுங்க, மருத்துவத்தை இலவசமா கொடுங்க, வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை கொடுங்க. ஒரு 20,000 25,000 சம்பளத்துல வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை கொடுங்க. வீடுல அதவனுக்கு ஒரு வீடை கொடுங்க. ஒரு 3 சென்ட் இடமோ அதுல ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டோ 1000 ஸ்கொயர் ஃபீட்டோ ஒரு வீடை கட்டி கொடுங்க. அதுக்கு அவனுக்கான பணத்தை சும்மா கொடுக்கணும், ஒரு லோன் மாதிரி கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்க இந்த மீனை கொடுத்து எனக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுப்பீங்க, நாளைக்கு இன்னொரு ஆட்சி வந்து அந்த 1000 ரூபாய் நிறுத்துவாங்க. அப்ப யார்கிட்ட போய் நாங்க கேட்க முடியும்? இன்னொரு கொஸ்டின், அப்புறம் இப்ப பிஜேபின்னு ஒரு காலத்துல இருக்கா இல்லையா என்னன்னு தெரியல. அண்ணாமலை இருக்கும்போது டெய்லி ஏதாச்சும் ஒரு வயலான நியூஸ் அவனை போட்டு பிஜேபி நான் இருக்கேன் நானும் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. நயினா நாகேந்திரன் உள்ள வந்த பிறகு பிஜேபின்ற ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா திரும்பி பழைய நிலைமைக்கே போயிருச்சா, இல்ல இன்னும் மேல்தான் அவங்களுடைய நடவடிக்கை நல்லா இருக்குமா? அதோட ஒரு கருத்து சார். அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் கூட்டம் இருந்தாலும் அவங்க தமிழ்நாட்டுல வர்றதுங்கிறது வந்து மிக கடினமான ஒரு வேலை. அண்ணாமலை வந்தாருன்னா அவருக்கு தனியா ஒரு ரசிகர் கூட்டம் உருவாச்சு. அவரோட பேச்சு, அவரோட நடவடிக்கை, அவரோட செயல், இன்னொன்னு அவருக்கு கொஞ்சம் ஈர்ப்பு இருந்துச்சு. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதிக்கு அப்புறம் அவங்களுக்கு அண்ணாமலை மேல ஒரு ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பு பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் மாறிட்டு இருக்கும். நீங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வைகோ எடுத்துக்கலாம், எங்க போனாலும் அவருக்கு கூட்டம் சேரும். அதுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேப்டன் எடுத்துக்கலாம், அவர் எங்க போனாலும் அவர் பின்னாடி படை திரள்வாங்க, சரியான கூட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா டிடிவி தினகரன் எடுத்துக்கலாம், அவர் போற பக்கமெல்லாம் மக்கள் வெள்ளம் வந்துச்சு, ஆனா ஓட்டுங்க கிடையாது. அதேதான் அண்ணாமலைக்கு, அவருக்கான ரசிகர்கள் உருவானாங்க, டெய்லி மீடியா வெளிச்சத்துல இருந்தாரு, மக்களை சந்திச்சாரு, மீடியாக்களை சந்திச்சாரு. இன்னைக்கு அவங்கள வந்து தலைமையை மிஞ்சின மேனேஜர் ஆயிட்டாரு. பிஜேபியை வந்து எப்படின்னா இங்க வந்து ஒரு கிளர்க்கா தான் தேசிய கட்சிகள் வந்து தமிழ்நாடு அரசியலை வந்து பாக்குறாங்க. காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், அவங்க சொல்ல கேட்கறவங்க தலைவரா இருக்கலாம். அப்படி இல்லையே, காங்கிரஸ் ஒரு காலத்துல ஆண்ட கட்சி. கண்டிப்பா அவங்க அதை எப்ப கைவிட்டு அவங்க அதை அடக்கணும்னு நினைச்சாங்களோ, தனிப்பட்ட தலைவர்கள் வாழப்பாடி ராமமூர்த்தியா இருக்கட்டும், ஜி.கே. மூப்பனாரா இருக்கட்டும், கக்கனா இருக்கட்டும், காமராஜரையே அவங்க அடக்க போய் தானே இந்த பிரச்சனை. காமராஜரே வெளியே வந்துட்டாரு காங்கிரஸ்ல. அதேதான் அவங்க எப்ப அவங்க சொல்றதை கேட்கறதுக்கு தலைவர்களை நீங்க இன்னைக்கு செல்வ பெருந்தகை எடுத்துக்கங்க, அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர்னா அவருக்கு மாநிலம் முழுக்க செல்வாக்கு இருக்கணும். செல்வ பெருந்தையாங்க
தொகுதியில தனியா சுயேட்சையா நின்று 10,000 ஓட்டு வாங்க முடியுமா? சென்னையை தாண்டி செல்வ பிறந்தகை யாருக்காவது தெரியுமா? இதுக்கு முன்னாடி அதே தான் அழகிரி இருந்தாரு, கடலூரை சேர்ந்த அழகிரி காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அவரை யாருக்கு தெரியும்? காரணம் தேசிய கட்சிகள் அவங்களுக்கு கீழே செயல்படுறவங்கள மட்டும்தான் தலைவராக்குவாங்க. அவங்க பேச்ச மீறி தனிப்பட்ட முறையில செல்வாக்கு வளர்ந்தாங்கன்னா அண்ணாமலையோட நிலைமை தான் கண்டிப்பா நடக்கும். அது நயினார் நாகேந்திரனுக்கும் தெரியும். அதனாலதான் அவர் அடக்கி வாசிக்கிறாரு. விஜய்க்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு உண்மையிலே இருக்கா, இல்ல இது ஒரு மாயை தானா? சார், நம்ம மாயை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் தமிழகத்தின் இன்னைக்கு டாப் மோஸ்ட் நடிகர், டாப் மோஸ்ட்ல நம்பர் 1 ஹீரோன்ற ஒரு தகுதி மட்டும் போதுமா? கண்டிப்பா அது மட்டும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஆனா அதே இதை வச்சுதானே நீங்க இன்னைக்கு எம்ஜிஆரா இருக்கட்டும், என்.டி. ராமாராவா இருக்கட்டும், சிரஞ்சீவியா இருக்கட்டும், இன்னைக்கு இப்ப துணை முதலமைச்சரா இருக்கிற பவன் கல்யாணா இருக்கட்டும், கேப்டனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இன்னொன்னு, நம்ம நினைக்கிற விஜய் இப்பதான் அரசியலுக்கு வந்தாரு. அவர் ஒரு 15 வருஷமா அதுக்கான பின்னணியில இருந்து அந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம நினைச்சோமா விக்கிரவாண்டி மாநாடு இவ்வளவு வெற்றிகரமா நடத்துவாங்கன்னு, மதுரை பாரபத்தி மாநாடு இவ்வளவு வெற்றிகரமா நடத்துவாங்கன்னு நினைச்சோமா? ஏன்னா யாருமே அவருக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு அரசியல் அனுபவமான ஆள் யாருமே கிடையாது. என் ஆனந்த், ஆதவர்ஜன், இந்த மாதிரி இவங்களுக்குமே பெரிய லெவல் அனுபவம்லாம் கிடையாது. இருந்தாலும் கொண்டு வந்துட்டாங்கல்ல. கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் சார். 10% 12% ஓட்டு விஜய்க்கு கேரண்டியா விழுது. ஏன்னா அது எப்பவுமே இந்த 2 கட்சியை பிடிக்காதவங்க 10% 12% பேர் இருப்பாங்க. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்கான ரசிகர்கள் இருக்காங்க. இப்ப நீங்க இருக்கீங்களா, உங்களுக்கு விஜய் பிடிக்காது, ஆனா உங்க பசங்களுக்கு விஜய் பிடிக்கும். அவன் உங்களை கட்டாயப்படுத்தும் விஜய்க்கு போட சொல்லி. நீங்க போடலையா, உங்க ஒய்ஃப் போடுவாங்க, உங்க அம்மா போடுவாங்க. ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வருமா சார்? நீங்க என்ன பெரிய ஆட்சி பிடிக்கிறதுக்கு இப்ப வெறும் 29 தொகுதி தான் கேப்டன் ஜெயிச்சாரு. எதிர்கட்சியா உட்கார்ந்தாரு. அதே தான் நான் சொல்றேன், எதிர்கட்சி ஆகலையா? ஆட்சியை பிடிக்க தவிர எதிர்கட்சி ஆகிட்டு போட்டோம் சார். விஜய்க்கு ஒரு 12% வச்சுக்கோங்க, தினகரன் இருக்காரு கூட்டணிக்கு, ஓபிஎஸ். அப்ப 2,000க்கு 3,000க்கு யாரு வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க சார்? 2வது இடத்துக்கு விஜய் தலைமையில ஒரு கூட்டணி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தினகரன், அன்புமணி, பிரேமலதா சேர்ந்துட்டாங்கன்னா விஜய் தலைமையிலான கூட்டணி கேரண்டியா 2வது இடம் பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் வேலைகள் பார்த்தாங்கன்னா முதலிடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப கரூர் சம்பவத்தை நம்ம எடுத்துக்கலாம். அது எல்லாத்துக்குமே மிக மோசமான ஒரு சம்பவம், மிக துயரமான ஒரு சம்பவம் இல்லை. ஆனா அதே சம்பவம் வேறொரு கட்சியில நடந்துருச்சா இன்னைக்கு அந்த கட்சியே காலியா இருக்கும். ஆனா இவ்வளவு உயிரிழப்புகள் நடந்தும் மக்களுக்கு யாருக்குமே விஜய் மேல பெரிய அளவு கோபமே கிடையாது. அது மிக மிக ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அதுக்கு நம்ம நேரடியா விஜயை மட்டும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. இருந்தாலும் சில வேலைகள் அவங்களும் பார்த்துருக்கணும். வர்றவனுக்கு குடிதண்ணீர் நீர் வசதியை செஞ்சு கொடுத்துருக்கணும், கழிப்பறை வசதி செஞ்சு கொடுத்துருக்கணும். ஆனா அது மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா விஜய் மேல யாருக்குமே எந்த கோபம், அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குது. அப்படிங்கிறப்ப இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தும் மக்களுக்கு திமுக அதிமுக மேலதான் கோபம் வருது அப்படின்னா இவங்களால மக்கள் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால விஜய் கண்டிப்பா இந்த தேர்தல் ஒரு மாற்று சக்தியா உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் நல்ல அரசியல் ஆலோசகர்கள், களப்பணியாளர்களை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே வர விட்டுருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, இதுல வர விடுவாங்க விடலைங்கிறதெல்லாம் மக்கள் முடிவு பண்றது. எம்ஜிஆர் அன்னைக்கு வர விட்டாங்களா? எல்லா இடத்துலயும் கலவரம் பண்ணாங்க. எம்ஜிஆர் படத்தையே ரிலீஸ் பண்ண விடலை. விஜயகாந்தை வர விட்டாங்களா? பத்திரிகையில அவரை எவ்வளவு மோசமா சித்தரிச்சாங்க. இன்னைக்கு அதே தான் இன்னைக்கு விஜய்க்கும் நடக்குது, மோசமா சித்தரிப்பாங்க. இன்னொன்னு சார், மக்களுக்கு இங்க எல்லாமே தெரியும். நம்ம வேணா நினைக்கலாம் கிராமத்துல இருக்காங்க, படிப்பறிவு இல்லை அப்படி. இன்னைக்கு எல்லாத்து கையிலையும் போன் இருக்கு, எல்லாத்து கையிலையும் மீடியா இருக்குது. நீங்க நியூஸ் சேனல்லாம் யாரு பாக்குறாங்கன்னு சொல்லுங்க. நீங்க மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, நீ கடைசி எப்ப நியூஸ் பார்த்தேன்னு. மொபைல் அவன் கையில இருக்கிற வரைக்கும் அவனுக்கு உலகம் தெளிவா தெரியும். அவனுக்கு திமுகவை பத்தியும் தெரியும், அதிமுகவை பத்தியும் தெரியும், விஜயை பத்தியும் தெரியும். உண்மையிலே நாங்க வெளிவட்டாரத்துல கேட்ட பிரகாரம் சொல்றோம் பாத்தீங்கன்னா, தற்சமயத்துக்கு திமுக நல்ல வலுவான கூட்டணியா இருக்கு. அவங்களுக்கான ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்கட்சியில அந்த மாதிரி கூட்டணி இல்லை. வர கூட்டணியை பொறுத்துதான் யாரு ஜெயிப்பாங்க யாரு தோப்பாங்கன்றது சொல்லுன்ற மாதிரி சொல்றாங்க. மக்கள்கிட்டையும் ஒரு குறை ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு அவங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க எல்லாருமே. அந்த காசை வாங்குறது நிப்பாட்டிட்டு உண்மையான காசு வாங்குறதுன்னு பாத்தீங்கன்னா போன நாடாளுமன்ற தேர்தல முழுக்க முழுக்க கம்மியாயிருச்சு. இவங்க கட்சிக்காரங்க கொடுக்கவும் இல்லை, மக்கள் அதே மாதிரி அதை பெருசா ரியாக்ட் பண்ணவும் இல்லை. 1-2 தொகுதியில பெரும் நட்சத்திர வேட்பாளர்கள் இருந்த தொகுதியில 1-2 தொகுதியில மட்டும் கொடுத்ததா சொல்றாங்களே தவிர அதுவும் நமக்கு உறுதியா தெரியல. திமுக வலுவா இருக்குன்னா இன்னும் 6 மாசம் இருக்கு தேர்தலுக்கு. இப்பயே பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் ஆட்சியில பங்கு கேட்கிறாங்க.
கம்யூனிஸ்டுகள் எங்களுக்கு அதிகமான இடம் கொடுக்கணும், எங்களுக்கு அதிகமான இடம் கொடுக்கல அப்படின்னா அது திமுகவுக்கு தான் பாதிப்பு அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு, நம்ம கம்யூனிஸ்ட நம்ம சும்மா சாதாரண இடம் போடுவோம் சார். ஊருக்கு நீங்க பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இருக்கிறதே தெரியாது. ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையான ஸ்லீப்பர் செல்ஸ். ஊருக்கு 2000 பேர் 1000 பேர் 200 தொகுதியிலே இருப்பாங்க. 5000 பேர் 10,000 பேர் 20,000 பேர் கம்யூனிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. ஆனா உண்மையான உணர்வு உள்ளவங்க ஊருக்கு 1000 பேர் 2000 பேர் இருப்பாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி காங்கிரஸ்ல அப்படிதான். பெரிய பழங்காலத்து ஆட்கள் எல்லாமே காங்கிரஸ், இன்னுமே காமராஜர், இந்திரா காந்தி, ராஜீவ் குடும்பம் அப்படின்னு உயிரை விடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்க அதே மாதிரி மதிமுக இந்த தடவை தனி சின்னத்துலதான் நிக்கணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளா இருக்காங்க. திருமாவளவன் சீட்டு அதிகமா வேணும், அவருக்குமே கூட்டணி ஆட்சியில பங்குங்கிறது ஒரு கோரிக்கையா தான் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தமிழக வாழ் உரிமை கட்சி வேல்முருகன், அவருக்கும் திமுக கூட்டணி கூட லைட்டா ஒரு ஊசலாட்டத்துலதான் இருக்காரு. இப்ப கூட சொல்லி இருக்காரு, நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், விரும்பல, எங்க கட்சிக்காரங்க மட்டும் போட்டியிடுவாங்க, எங்களுக்கு தேவையான தொகுதிகள் கொடுத்தால் மட்டுமே, இல்லாட்டி கூட்டணியை பரிசீலனை செய்வோம் அப்படின்னு. அதனால அரசியல் 6 மாசம்லாம் மிக நீண்ட காலம். உங்களுக்கு 6 நாளைக்கு முன்னாடி என்னன்னாலும் நடக்கலாம். கரூர் சம்பவத்துக்கு முத நாள் வரைக்கும் வேற மாதிரி பேசினாங்க. இப்ப கரூர் சம்பவம் நடந்து போயிட்டு அது வேற மாதிரி பேசுறாங்க. இன்னும் வருங்காலத்துல வேற வேற களங்கள் கண்டிப்பா மாறத்தான் செய்யும். மீண்டும் அடுத்ததை பத்தி விரிவா சந்திப்போம், பேசுவோம். வணக்கம். நன்றி, வணக்கம்.